ஏ.ஆர். அப்துல் லத்தீப் அவர்கள் எழுதிய வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்ற புத்தகம் ஏ.ஆர். ஹிதாயத்துல்லா அவர்களின் முன்முயற்சியில் குரல் வடிவம் பெறுகிறது. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு மற்றுமொரு படைப்பு. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் இஸ்லாமிய பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் தொடரும். இந்த வேளையில் உங்கள் அத்துணை பேருடைய பிரார்த்தனைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கின்றோம். இலக்குகளை நிறுவிக் கொள்ளுங்கள். செட் கோல்ஸ். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வியாபாரம் எந்த அளவில் உள்ளது, எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று கணக்கீடு செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் வருடம் இப்படி செய்தால் இரட்டிப்பு லாபம் பெறலாம். அதற்குண்டான முன்னேற்பாடான செயல்கள் என்ன என்பதை ஆராயுங்கள். அரசு மூலம் என்ன சலுகைகள் கிடைக்கின்றன, வரியில் சலுகை உண்டா, இந்த தொழில்முறை மூலம் மக்களுக்கு பயன் கூடுதலாக கிடைக்குமா, மக்கள் அதிகமாக வாங்குவார்களா, இப்படி எல்லா வகை முன்னேற்பாடுகளும் செய்து இந்த இலக்கை அடைய உறுதியாக செயல்படுவது மிக முக்கியமான ஒன்றாகும். வாழ்க்கை திட்டத்தை உருவாக்கி தங்கள் வியாபாரம் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து என்ன செய்வது? எல்லா வகை திட்டங்களையும் முயற்சிகளையும் செய்துவிட்டோம். இறைவன் தருகிறான். இப்போது என்ன செய்வது? இது மிக முக்கியமான கட்டமும் கேள்வியும் ஆகும். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாமும் நம் குடும்பமும் மட்டும் அனுபவித்து வாழ்வது அல்லது என்ன செய்வது? எல்லாவற்றையும் விலாவாரியாக மிக தெளிவாக அல்லாஹ் தன் திருமறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஹதீஸுகள் மூலமாகவும் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். நாம் பெறுகின்ற வருமானத்தில் ஏழைகளுக்கும் பங்குண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலும் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துள்ளான். திருக்குர்ஆன் 2வது அத்தியாயம் 275வது வசனம். உழைப்பில் சிறந்தது கைத்தொழிலும் நேர்மையான வியாபாரமும் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். இறைவனுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக கப்பல் நீரை கிழித்து கொண்டு செல்வதை காணுகிறீர்கள். இதற்கு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். திருக்குர்ஆன் 35வது வசனம், 35வது அத்தியாயம் 12வது வசனம். பலர் இருக்கின்றனர். அவர்களுடைய வர்த்தகமும் கொடுக்கல் வாங்கல்களும் அவர்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் அவற்றை திருப்பிவிடாது. திருக்குர்ஆன் 24வது அத்தியாயம் 57வது வசனம். நாணயமும் வாய்மையும் கொண்ட வியாபாரி மறுமையில் நபிமார்கள் ஷஹீதுகளோடு இருப்பார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மாஜா என்ற ஹதீஸ் தொகுப்பில் பதிவாகியுள்ளது. மேற்கண்ட சில குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ் மொழிகள் தொழில் செய்வதன் முக்கியத்துவம் பற்றி கூறுகின்றன. நிச்சயமாக அல்லாஹும் அவனது தூதரும் மதுபானம், இறந்த பிராணிகள், பன்றி, சிலைகள் முதலியவற்றை விற்பனை செய்வதை தடை செய்துள்ளார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியிலே பதிவாகியுள்ளது. மேற்கண்ட ஹதீஸ் என்னென்ன பொருட்களை விற்கக்கூடாது என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒருவர் ஒரு பொருளை கண்களால் பார்க்காமல் வாங்கினால் அதனை பார்த்த பின்னர் ஏற்கவும் மறுக்கவும் அவருக்கு சுதந்திரம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தாரகுத்னி, பைஹக்கி ஆகிய ஹதீஸ் நூல்களிலே பதிவாகியுள்ளது. நீர் ஒரு பொருளை வாங்கினால் அதனை பொறுப்பேற்கும் வரை விற்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அஹ்மத், இப்னு ஹிப்பான் ஆகிய ஹதீஸ் நூல்களிலே பதிவாகியுள்ளது. நீங்கள் வர்த்தகம் செய்து கொண்டால் அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் 2வது அத்தியாயம் 282வது வசனம். அளவை, நிறுவை என 2 விஷயங்களில் பொறுப்பேற்று உள்ளீர்கள். இதில்தான் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர் அழிந்தனர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததாக திருமிதியிலே பதிவாகியுள்ளது. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வியாபாரத்தில் சத்தியம் செய்வது சரக்கை விற்கச் செய்துவிடும், ஆனால் லாபத்தை அழித்துவிடும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிம், நசாயி, அஹ்மத், அபுதாவுத் ஆகிய நூல்களிலே பதிவாகியுள்ளது. அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உங்கள் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். திருக்குர்ஆன் 2வது அத்தியாயம் 188வது வசனம். உங்களில் ஒருவர் தன் சகோதரன் செய்யும் வியாபாரத்தில் குறுக்கீடு செய்து வியாபாரம் செய்ய வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாயி, அபுதாவுத், இப்னு மாஜா, அஹ்மத் ஆகிய நூல்களிலே பதிவாகியுள்ளது. அறிவிப்பாளர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தேவையான பொருட்களை பதுக்கி வைக்காமல் உரிய நேரத்தில் அவற்றை அங்காடிக்கு கொண்டு வருபவன் அல்லாஹ்வின் அருளுக்கு உரித்தானவன் ஆவான். மேலும் அல்லாஹ் அவனுக்கு வாழ்வாதாரங்களையும் வழங்குவான். இன்னும் அவற்றை பதுக்கி வைப்பவன் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவன் ஆவான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மாஜா என்ற ஹதீஸ் தொகுப்பில் பதிவாகியுள்ளது. அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாவியை தவிர வேறு யாரும் உணவுப் பொருளை பதுக்க மாட்டார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. வியாபாரம் போன்ற வணிகத்தில் 2 கூட்டாளிகளில் ஒருவர் தன்னுடைய தோழருக்கு மோசடி செய்யாதவரை அவர்களுடன் 3வது கூட்டாளியாக அல்லாஹ் இருப்பான். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கின்றார்கள். ஹராமின் மூலம் வளர்ந்த சதைக்கு நரக நெருப்பே தகுதியானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜிப்ரானி என்ற ஹதீஸ் தொகுப்பில் பதிவாகியுள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வியாபாரிகளே, ஷைத்தானும் பாவமும் வியாபாரத்தின் போது ஆஜராகி வருவதால் உங்கள் வியாபாரத்துடன் தர்மத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமிதி, அபுதாவுத் ஆகிய நூல்களிலே பதிவாகியுள்ளது. அறிவிப்பாளர் பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலே நாம் நம் வியாபாரத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் என்றும் வியாபாரம் குறித்த நற்செய்தி, எச்சரிக்கை, எப்படி நடந்து கொள்வது போன்ற செய்திகளை திருக்குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹதீஸுகள் மூலமாக அறிந்து கொண்டோம்.